Hi guys, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு லெசன்ஸை வந்து நம்ம டீச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து ரீசெண்டாக பில்டு பண்ணேன். அந்த போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீமேட்டிக் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. அதாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அதை பேஸ் பண்ணி பில்டு பண்ணக்கூடிய ஒரு தீமில் பில்டு பண்ணக்கூடிய போர்ட்ஃபோலியோ தான் தீமேட்டிக் இன்வெஸ்டிங் சொல்லுவோம். இந்த தீமேட்டிக் இன்வெஸ்டிங்கிறத பற்றி நான் என்னுடைய கோர்சஸில் கூட நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக பில்டு பண்ண போர்ட்ஃபோலியோ எதை பற்றினது, அது வந்து நம்ம எப்படி அந்த மாதிரியான போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம பில்டு பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அதாவது குளோபல் லெவலில் நமக்கு நிறைய நாட்டுக்கு கூட ஒவ்வொரு நாடும் தொடர்பு இருக்குது. அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நிறைய சேல்ஸ் பண்ணணும். கரெக்டாக நிறைய சேல்ஸ் பண்ணணும், நிறைய பேர்த்துக்கு பொருட்களை மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணணும், இல்லை சர்வீஸ் கொடுக்கணும். அப்போது நம்ம வந்து ஒரு மினிமம் லெவலாக இப்போ நம்ம இந்தியாவில் அதிகமான மக்கள் தொகை இருக்கும்போது நமக்குள்ளேயே சேல்ஸ் பண்ணக்கூடிய தேவைகள் ஒன்று இருந்தாலும் நம்ம அடுத்த நாட்டுக்கு எந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெல்த் கிரியேஷன் ஆகும். இது வந்து பேசிக் ஆஃப் ஆடம் ஸ்மித்தோடைய பேசிக் ஆஃப் வெல்த் கிரியேஷன். இது வந்து ஒரு பேசிக் திங்ஸ் எக்கனாமிக்ஸில். ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குளோபல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னா அதிகமான லேபர் ஃபோர்ஸும் அதிகமான எக்கனாமிக்கல் அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா மேஜராக லேபர் ஃபோர்ஸில் தான் இருக்குது நமக்கு. ஏன்னா நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க, அதனால் நமக்கு சீப்பஸ்ட் லேபர் கிடைக்கும். அதே மாதிரி நிறையா பாப்புலேஷன் இருக்கிறதுனால நம்மளும் மிகப்பெரிய ஒரு கன்சியூமர் மார்க்கெட்டாக இருக்கும். நிறைய இடத்துல வந்து டென்சிட்டி நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கும் சரி, சர்வீஸ் கொடுக்குறதுக்கும் சரி, ஹியூமன் ஸ்கில்லையும் சரி. அப்போது இப்படி இருக்கும்போது சைனா வந்து நம்மளை மாதிரியே பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, டாப் லெவலில் ஒரு வேர்ல்டுக்கே ஒரு மேனுஃபேக்சரிங்காக அதை உருவாகிட்டு இருக்கிற ஒரு கண்ட்ரி. அதாவது ஆல்ரெடி அவங்க வேர்ல்டுக்கே அவங்க தான் ஒரு ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க. தே ஆர் ஃபேக்ட்ரி ஃபார் என்டையர் வேர்ல்டு. அப்படிங்கும்போது இப்போ வரைக்கும் எக்ஸ்போர்ட்டில் எல்லா நாட்டுக்குமே மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணுறதுல சைனா தான் வந்து டாப். சைனாவை வந்து யாருமே பீட் பண்ண முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருக்காங்க. ஸோ இப்போது நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு நம்ம டாப் டவுன் அப்ரோச்னு சொல்லுவோம். டாப் டவுன் அப்ரோச்னால் ஃபஸ்ட்டு குளோபல் லெவலில் நீங்கள் திங்க் பண்ணணும். அன்றைக்கி நியூஸில் என்ன போயிட்டுருக்கு, அதாவது வந்து குளோபல் லெவலில் என்ன நடந்துகிட்ருக்கு, வார்ஸ் ஏதாவது நடந்துகிட்ருக்கா, இல்லை ஏதாவது பொலிட்டிக்கல் விஷயம் நடந்துகிட்ருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1. ஸோ குளோபல் லெவலில் எக்கனாமிக்க நியூஸ் வந்து ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ஒன்று, இது ஒரு சிம்பிளாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி சொல்லிடுறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் த்ரெட் ஃபார் அவர் மார்க்கெட். அதாவது வந்து அந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குமா. ஏன்னா அங்கே ஒரு சில நாடுகள் வந்து இப்போ வார் நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு வெப்பன்ஸ் தேவைப்படும், நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பேசிக் திங்ஸ் வந்து நிறைய நாட்டுக்கு தேவைப்படும். நிறைய நாடுகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வரும், சம்டைம்ஸ் த்ரெட்டாகவும் வரும். அந்த மாதிரி நம்மளுடைய நாட்டை வச்சு நீங்கள் திங்க் பண்ணணும் ஏதாவது நடக்குது அப்படின்னு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் த இண்டஸ்ட்ரி டு பெனிஃபிட் ஃப்ரம் த டெய்ல்விண்ட். அதாவது டெய்ல்விண்ட்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சில இண்டஸ்ட்ரீஸில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் குளோபல் லெவலில். அது நடக்கும்போது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அந்த இண்டஸ்ட்ரியில் கிடைக்கும். அந்த இண்டஸ்ட்ரியில் லாஸில் இருந்த கம்பெனிஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து மேலே வர ஆரம்பிக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கூட ஒரு சில டைம் கம்பெனிஸ் பார்க்கும்போது லாஸில் இருக்கும் அந்த கம்பெனி, ஆனால் பயங்கரமாக ஷேரில் வந்து திடீர்னு சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அது காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி டெய்ல்விண்ட் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் கேப்சர் பண்ணும்போது உங்களுக்கு மல்டி பேக்கர் வந்து குயிக்காக கிடைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து பெரிய லெவலில் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ண நம்ம ஒரு திங்க் பண்ணுறக்கூடிய ஒரு விதம்னு சொல்லுவோம். இப்போது ஃபைண்ட் ரைட் செட் ஆஃப் கம்பெனிஸ் இந்த சேம் இண்டஸ்ட்ரி. அதாவது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஓகே இந்த இண்டஸ்ட்ரி பெனிஃபிட் ஆக போதும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கெல்லாம் வாங்கக்கூடாது. அந்த இண்டஸ்ட்ரியே பை பண்ணணும். அப்போ அந்த இண்டஸ்ட்ரியை பை பண்ணோன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு தீமை க்ரியேட் பண்ணி அந்த தீமில் அந்த இண்டஸ்ட்ரியில் அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 ஸ்டாக் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது மினிமம் ஒரு 5 ஸ்டாக் இருந்தால் போதும். மார்க்கெட் லீடர்லேருந்து மார்க்கெட் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய செகண்ட் லெவல் பிளேஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி செலக்ட் பண்ணி நம்ம வந்து அதில் ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணி தீமேட்டிக்காக பில்டு பண்ணணும். சம்டைம்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியில் ஓவர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் இருக்கும், அதாவது டூ மச்சாக ஓவர் வேல்யூடாக இருக்கும். அது வேல்யூஷன் வந்து உங்களுக்கு பண்ண தெரியணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் கூட நீங்கள் வந்து பேசிக்காக ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ஒரு ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ண தெரியணும். அப்போ தான் நம்ம கம்பெனிஸை செலக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பேசிக் லெவல் வேல்யூஷன் அட்லீஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூஷனாக தெரியணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக்லேருந்து நீங்கள் இது எல்லாமே கற்றுக்கணும். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராப்பராக
லேர்ன் பண்ணணும், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோட நீங்கள் லேர்ன் பண்ணணும், ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் எல்லாமே லேர்ன் பண்ணணும்னா என்னோட investorstamil.com அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். இதில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பேசிக் பிகினராக இருக்கிறதுலேருந்து உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸும் இருக்குது. அதில் வந்து இந்த வேல்யூஷன், ஈக்விட்டி வேல்யூஷனுங்கிற கோர்ஸும், ரிலேட்டிவ் வேல்யூஷன், இந்த 2 வேல்யூஷன் கோர்ஸும் உங்களுக்கு ஸ்டாக்கை அந்த வேல்யூஷன் ஃபண்டமெண்டலாக அண்டர் வேல்யூடாக இருக்கா ஓவர் வேல்யூடாக செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வித் எக்ஸல் ஷீட்டோட ப்ராக்டிக்கல் மெத்தடோட கொடுத்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து யூஸ் ஆகும், அந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துலையும் சம்டைம்ஸ் யூஸ் ஆகும். ஆனால் இந்த இடத்துல நம்ம தீம் பேஸ் பண்ணி பண்ணுறதுனால நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அட்லீஸ்ட் ஓரளவுக்கு வேல்யூஷன் இருந்தால் போதும். ஸோ இந்த பிளாட்ஃபார்மை செக் பண்ணி பாருங்கள். இதில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங், இன்ட்ராடேயில் ட்ரேடிங் பண்ணி லைவ் ட்ரேடிங்கோட டெமோவோட போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் எப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பிளான் அமௌண்ட்டெல்லாம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இங்கே வந்துடுவோம். இப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ரைட் செட் ஆஃப் கம்பெனிஸை கண்டுபிடிச்சி அந்த இண்டஸ்ட்ரியில் எல்லா ஒரு கம்பெனியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக நம்ம டூ மச் ஓவர் வேல்யூடாக இல்லாத கம்பெனிஸை நம்ம வந்து பார்த்து வாங்கிக்கணும். அதே சமயத்தில் லோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் போகக்கூடாது. ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் லெவல் ஆர் ஃபஸ்ட் லெவல் பெஸ்ட் கேட்டகரி ஆஃப் ஸ்டாக்ஸ் ஒரு 5 ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணி அந்த ஸ்டாக்கை நம்ம வந்து வாங்கிக்கணும். நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா வேறு இண்டஸ்ட்ரியில் டைவர்சிஃபைலாம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது ஒரு தீமை பேஸ் பண்ணி தான் நம்ம வாங்குகிறோம். அந்த இண்டஸ்ட்ரியே பூம் ஆக போகுது அப்படிங்கும்போது அதில் இருக்கிற நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கேப்சர் பண்ணோம். அந்த கம்பெனிஸ்க்கு உண்டான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து, அதாவது ப்ராஃபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல அவங்க ஒரு பெரிய டெயில் விண்டை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி கொரோனா டைமில் வந்து மாஸ்க் தயாரிக்கிற கம்பெனி பல கோடி சம்பாதிச்சாங்களோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து அது க்ரியேட் பண்ணும். இது நமக்கு தெரியாது, ஆனால் அது இன்டர்னலாக வந்து அது க்ரியேட் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் வேணால் டவுட்டாக இருந்தால் நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கம்பெனிஸ் எதாவது இருந்துன்னா கூட பெரிய கம்பெனிஸ் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது அதுக்கடுத்து என்ன பண்ணேன்னா செக் மினிமம் லெவல் வேல்யூஷன். அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த இன்வெஸ்டர்ஸ் தமிழோடைய கோர்சஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து வேல்யூஷன் எல்லாமே வந்து கிளியராக தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். ப்ராக்டிக்கலாக எக்ஸல் ஷீட்டில் எல்லாமே பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போது மினிமம் வேல்யூஷன் ஓவரால் ஸ்டாக்கை சூஸ் பண்ணக்கூடாது. இப்படி தான் நம்ம வந்து பேசிக்காக ஒரு பிளான் பண்ணணும். இதை பேஸ் பண்ணி நான் பிளான் பண்ண ஸ்டாக் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை தீம் தான் பார்த்திங்கன்னா யூஎஸ் சைனாவுக்கும் நடந்த டேரிஃப் வார். அதாவது வந்து இந்த ட்ரேட் வார் அப்படிங்கிறது வந்து சொல்லப்போனால் குளோபல் லெவல் நடக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் சைனாவை வந்து கண்டெய்ன்மெண்ட் ஜோனுக்கு கொண்டு வரதுக்காகவும் ஐசோலேஷன் பண்ணுறதுக்காகவும் தான் யூஎஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து இந்த ட்ரேட் வாரையே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, டேரிஃப் போட்டாங்க. சைனா மேலே தான் இருக்கிறதுலே அதிகமான டேரிஃப் இருக்குது. சைனா தான் அதுக்கு ரிட்டாலியேஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நார்மலாக இருக்காங்க. யூகே வந்து ஓரளவுக்கு ரிட்டாலியேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஓரளவுக்கு மற்ற கண்ட்ரிஸை விடவுமே சைனா தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. சைனா தான் வந்து இதில் மெயினாக வந்து ஒரு மெயின் ஃபோர்ஸஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஏன்னா நம்ம அதுக்கான ரீசன் என்ன, ஏன் சைனாவுடைய இந்த யூஎஸுடைய ப்ராப்ளம் என்னங்கிறதெல்லாம் பொலிட்டிக்கலாகவும் இருக்குது. இதெல்லாம் நான் வந்து முன்னாடி வீடியோஸ்லேயே போட்டிருக்கேன், என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எடுத்து பாருங்கள். இப்போது இதனால் என்ன ஆகுன்னா சைனா வந்து ஒரு குளோபல் ஃபேக்ட்ரியாக இருக்குது, யூஎஸ் வந்து ஒரு பெரிய கன்சியூமர் மார்க்கெட்டாக இருக்குது. அவங்களுக்கு வந்து யூஎஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டு, இம்பார்ட்டண்டான மார்க்கெட்டு. இதில் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அவங்க வந்து அவங்களுடைய மார்க்கெட்டு கேப்சர் பண்ணி வச்சுருந்தாங்க யூஎஸ் மார்க்கெட்டை. ஏன்னா இவங்க சைனாவில் கிடைக்கக்கூடிய மாதிரி எனக்கு லோ காஸ்ட்டுக்கு ப்ராடக்ட்டை தயாரித்து அங்கே வந்து கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருமே அந்த கெப்பாசிட்டியில் இல்லை. இன்றைக்கி வந்து டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டதுனால, டேரிஃப் போட்டதுனால அவங்களுடைய சீப்பஸ்ட் ப்ராடக்டோட ஆல்மோஸ்ட் வந்து இந்தியா மற்ற இடத்துல இருக்கக்கூடிய ஹை காஸ்ட் ப்ராடக்டோடைய லெவலுக்கு வந்துடும். ஏன்னா அந்த டேக்ஸுங்கிற ஒரே ரீசன்னால். அதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சைனாவில் ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு இண்டஸ்ட்ரின்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டு. நமக்கு வந்து பங்களாதேஷும் அதுக்கடுத்து பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி அந்த டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டில் குளோபல் லெவலில். ஆனால் பங்களாதேஷ் வந்து ஆல்ரெடி அது வந்து இன்ஸ்டெபிலிட்டி, பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியாக நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. பாலிட்டிக்ஸ்குள்ளே போக வேண்டாம், நீங்கள் வந்து அதை ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு வந்து தெரியும் பங்களாதேஷில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது. ஸோ அந்த நாடே வந்து இனிமேல் இல்லாமல் போனாலும் போகலாம், அது வந்து நமக்கு அடுத்த விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கேப்சர் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. சைனாவுமே ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஒரு கேப் வந்து மார்க்கெட் கேப் வந்து கிரியேட் ஆகுது டேரிஃப்னால். அதை வந்து கேப்சர் பண்ணக்கூடிய ஒரே பொசிஷனில் இருக்கக்கூடியது இந்தியா தான். ஏன்னா ஏற்கனவே சைனாக்கு டேரிஃப் போடுறதுக்கு முன்னாடியே சைனா +1 ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இந்தியா பில்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதாவது குளோபல் லெவலில் பில்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கிறதுனால அந்த டெக்ஸ்டைலை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அது வந்து பூமாக போகுது அப்படிங்கிற ஒரு பேஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ணேன். அதை க்ரியேட் பண்ண போர்ட்ஃபோலியோ தான் இந்த போர்ட்ஃபோலியோ. இந்த போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக நான் எக்ஸிட் ஆகிட்டேன். அதுக்காக எக்ஸிட் ஆகிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் ப்ராஃபிட் எல்லாமே புக் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா குவான்டிட்டி சேல் பண்ணியிருக்கேன்.
அதுக்காக இனிமேல் போகாதெல்லாம் கிடையாது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து இதோட நிற்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய லெவலில் மல்டி பேக்கராக ஆக போகுது. இதில் இருக்கக்கூடிய பல ஸ்டாக்ஸ், அதாவது இதில் இருக்கக்கூடியதுன்னு கிடையாது, நான் சஜஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணல. பொதுவாகவே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆக போகுது. ஏன்னா இந்த எக்ஸ்போர்ட்டுடைய நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்ததுனால யூஎஸ்க்கும் சரி மற்ற கண்ட்ரிஸ்க்கு சரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 10% மேலே நான் ரிட்டர்ன் எடுத்துட்டேன். ஸோ வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் VTL அப்படிங்கிறது வர்தமான், இதில் வந்து அதிகமாக 12% வந்து ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க், இது இண்டஸ்இண்ட் பேங்க் இந்திரா பிரசாத் மெடிக்கலில் விட்டுருங்க. இது வந்து நான் வந்து இது அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸுங்கிறதுனால நான் வாங்கினது. இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் டவுட் கேட்டாங்க, அதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். நான் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இந்திரா பிரசாத் மெடிக்கலும் இதுவும் அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸுங்கிறதுனால நான் வந்து இது போட்டிருந்தேன். ஸோ அதனால் இதெல்லாம் விட்டுருங்க, இதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா அலோக் இண்டஸ்ட்ரீஸ் டெக்ஸ்டைல், அரவிந்த் டெக்ஸ்டைல், KPR மில்லு வந்து அதுவும் டெக்ஸ்டைல், நம்ம தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனி தான். ரேமண்டு டெக்ஸ்டைல், VTL டெக்ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ 1 2 3 4 5 ஸ்டாக்கு வந்து நான் செலக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். 5 ஸ்டாக்கு செலக்ட் பண்ணி நான் வந்து அதை பை பண்ணியிருக்கேன். அந்த பை பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள்லேயே மோர் தென் 10% மேலே எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. ஸோ எல்லாமே புக் பண்ணிட்டேன். திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போர்ட்ஃபோலியோ அனலைஸ் பண்ணிவிட்டு எதெல்லாம் அண்டர் வேல்யூடாக இருக்குது, ஓவர் வேல்யூடாக இருக்குங்கிறத எகைன் வந்து திருப்பி அனலைஸ் பண்ணிட்டு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வேறு இருக்கா அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஏன் சேல் பண்ணணும் இதை நீங்கள் கேட்கலாம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் எனக்கு இதை விட பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு சில இடத்துல இருக்கிறதுனால நான் வந்து அந்த இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்காக நான் இந்த இதை சேல் பண்ணேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அலோக் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, அலோக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து லாஸில் போயிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி, அது வந்து ஒரு பென்னி ஸ்டாக் மாதிரி இருக்குது, ஏன் அதை பை பண்ணிங்கன்னு. ஸோ இண்டஸ்ட்ரியாக பை பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியாக பை பண்ணும்போது எல்லாமே சேம் இண்டஸ்ட்ரியில் பை பண்ணும்போது இந்த அலோக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்ல பெரிய கம்பெனி தான், நல்ல கம்பெனி தான். ஆனால் வந்து என்னென்னா பல வருஷமாக லாஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அது வந்து ஒரு பென்னி ஸ்டாக்காக மாறிடுச்சு. ஆனால் இவங்களுடைய ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அவங்க வந்து ஒன் ஆஃப் த மார்க்கெட் லீடர், பெரிய கார்ப்பரேட் குரூப்பு. அவங்க அலோக் இண்டஸ்ட்ரீஸுடைய ஷேர்ஸை வந்து குறைக்கவே இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ரிலையன்ஸு இந்த மாதிரியான பிர்லா குரூப்போ டாடா குரூப்போ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப லாங் டர்மாக தான் திங்க் பண்ணுவாங்க. அதுக்காகவே மட்டுமே இந்த ஸ்டாக் வந்து ஏறிணும்னு நான் சொல்ல. இதில் வந்து லாஸை மட்டுமே பார்க்குறாங்களே தவிர அந்த லாஸ் எவ்வளோ குறைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி டெயில்விண்டு நடக்கும்போது, இண்டஸ்ட்ரி பூம் நடக்கும்போது தான் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆப்பர்ச்சுனிட்டி நடக்கும். ஏன்னா நிறைய 10 ரூபா 20 ரூபா ஸ்டாக்ஸ் எல்லாம் 1000 2000 ரூபாய்க்கு போகிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இது இருக்கக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நான் வந்து இது வரும்னு நான் சொல்ல. ஸோ அதனால் இதுலேயும் ஒரு சம் பர்சன்டேஜ் வந்து ஹோல்டு பண்ணியிருந்தேன். நான் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மியாக தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன். இது இன்றைக்கி டேட்டுக்கு நான் வீடியோ போடுற டேட்டுக்கு நான் எல்லாமே செல் பண்ணதுனால நான் வந்து எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து மோர் தென் 10%, 12 ஆர் சம்திங் எனக்கு கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். ஸோ 10% எதாவது கிடச்சிது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தின் ஒரு 7 டேஸ்க்குள்ளே நமக்கு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இது ஒரு தீமேட்டிக். இதுதான் வந்து மேக்ரோ எக்கனாமிக் பேஸ் பண்ணி நம்ம எப்படி திங்க் பண்ணி அதில் வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த தீமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தீமை செலக்ட் பண்ணி அந்த தீமை வச்சு தான் நம்ம வந்து பில்டு பண்ணுவோம் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை. அதில் வந்து அந்த தீம் வந்து பில்டு பண்ணுறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதெல்லாம் ஸ்டாண்டர்டாக இது மாதிரி இஷ்யூஸ் நடந்தால் தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பல விஷயங்கள் வந்து நம்ம பண்ணலாம். ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேக்ரோ எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் இண்டஸ்ட்ரி டெயில்விண்டு நடக்கும்போது பில்டு பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் வந்து ஓரளவுக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியும். இதை வந்து நீங்கள் இன்னும் மேற்கொண்டு பேசிக்லேருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய இன்வெஸ்டர்ஸ் தமிழ் பிளாட்ஃபார்மில் ஃபுல்லாக வந்து பேசிக்லேருந்து எல்லா கோர்ஸும் கொடுத்துருக்கேன். எல்லாமே ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனோட நிறைய லைவ் ட்ரேடிங்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லேயே இருக்குது.